ஹலோ, சொல்லுங்க. யாரு? ஹலோ, யாரா? என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஓ, நீயா? சொல்லு. அதானே பார்த்தேன். யாருன்னு கேட்டதும் ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்ல தான் இப்ப கால் பண்ணேன். நீங்க பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, பிஸியா தான் இருக்கேன். சீக்கிரமா சொல்லு. ஆனா நான் சொல்ல வந்தது வேக வேகமா சொல்ற விஷயம் இல்லையே. சரி, அப்போ ஓகே. நான் 2 நாள் பிஸி, அப்புறம் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ண தான் கால் பண்ணேன். நீங்க என்ன 2 நாள் பிஸின்னு சொல்றீங்க? உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் கிடையாதா என்ன? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்க இங்க வரணும். இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்களேன். இந்த பொங்கல் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்பெஷல்? டேய் முரளி, நீயும் போயிருக்க வேண்டியதானே? சொன்னாதானே தெரியும். நான் என்ன வரமாட்டேன் சொன்னேன்? நீயே கேட்டு செய்ய வேண்டியது இதெல்லாம். அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு உனக்கு. நீ சின்ன பிள்ளை இல்ல இப்போ. வாங்கிட்டு வரேன்க்கா, சும்மா குறை சொல்லிட்டே இருக்காத. அம்மா எப்படி பேசுறான் பாரு. அவன் செய்யற தப்பெல்லாம் தெரியல, நான் சொன்னா மட்டும் கோச்சுக்கிறான். சரி ரஜினி, நீ கோவப்படாத. நான் அவனை மாப்பிள்ளை கூட அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன், சரியா? சங்கரி, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பூஜை ரூம்ல வைமா. சரிம்மா. அக்கா, நாளைக்கு போட வேண்டிய கோலம் இதான். சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், பாருக்கா. நல்லா இருக்கா? அம்மா பாரு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த கோலம் தான் பிடிச்சிருந்தது. இதுவா? இதான் நாளைக்கு போட போறேன். நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்குல்ல? ஆனா இது டிசைன் நல்லா. என்ன ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல, என்னாச்சு ராதிகா? ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆக போறதும் இல்ல. புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுக்கா. அம்மா, என் கல்யாணம் இனிமே நடக்காது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொல்ற? என்னக்கா சொல்றேன்? என்ன ராதிகா, என்ன ஆச்சு? கல்யாணம் வேணாமா? என்னடி சொல்ற ராதிகா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பதறிட்டேன். அவருக்கு 1000 வேலை இருக்கும். எங்க இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்காரோ? நீ உன் இஷ்டத்துக்கு கால் பண்ணி வான்னா அப்படிதான் பேசுவாங்க. இதேதான் அவரும் சொன்னாரு, உன் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாதுன்னு. அரவிந்த இன்வைட் பண்ண வேண்டாம்னு அம்மா தான் சொன்னாங்கல்ல. சொன்ன பேச்சு கேட்காம நீ கூப்பிட்டதே தப்பு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. இல்ல, நான் ஒன்னும் இந்த விஷயத்தை வச்சு மட்டும் சொல்லல. வேலை இருக்கு, வர முடியாதுன்னா அத சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் எப்படி பேசினாருன்னு உனக்கு தெரியுமா? இப்ப மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு எதுலயுமே விருப்பம் இல்ல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவரோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை. ராதிகா, நீயா எதையும் முடிவு பண்ணாத. இல்லக்கா, சாரி. நாளைக்கு தான் நான் அவருக்கு கொடுக்க போற லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு அவர் வந்தாருன்னா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லனா நிச்சயமா கேன்சல் தான். ஆனா நீ எனக்காக கால் பண்ணி பேசுற அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் உனக்காகவும் ராதிகாக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நான் எப்பவுமே பேசுவேன். அப்படி பேசுனா
என் மனசு சந்தோஷப்படும் நீ நம்புறியா ரஜினி? நான் கோவத்துல இல்ல, வலியில இருக்கேன். என் மனசு படுற வேதனைக்கு என்னதான் பதில் ரஜினி? இந்த கேள்வியை நீ எப்ப கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கு. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும். அதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி காலையில வரக்கூடாதுன்னு சொன்னியே, அப்படியா? இல்ல, வான்னு சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். என்ன சொன்ன? ஆமா அரவிந்த், பொங்கலுக்கு நீ எங்க வீட்டுக்கு வரணும். அதை சொல்லதான் நான் இப்ப கால் பண்ணேன். ஸ்டாப் இட் ரஜினி. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? தேவை இருக்கிறப்ப தூக்கி விளையாடிட்டு தேவையில்லாதப்ப தூக்கி எறிகிற பொம்மை நினைச்சியா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு ரஜினி. பாரு அரவிந்த், ப்ளீஸ் கோவப்படாம சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? ராதிகா அழுதா அரவிந்த வர சொல்லுன்னு அம்மா சொன்னாங்க, அதுக்கு தான் எனக்கு கால் பண்ணேன்னு சொல்ல போற, அதானே? இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ராதிகா, நீ அரிசிய பானையில போடு. அங்க பால் வச்சிருக்கேன் பாரு, அதையும் எடுத்து ஊத்து. ஒரு நிமிஷம் ராதிகா. மாப்பிள்ள, நீங்களும் ராதிகா கூட சேர்ந்து பாலை பானையில ஊத்துங்க. பால் பொங்குற மாதிரியே உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா பொங்கட்டும். அக்கா, அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விடுக்கா. ஏய் முரளி, எங்க போற? கண் எரியுதுக்கா, கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள நீ இப்படி வா. சின்ன பையன் அவனே ஜாலியா சிரிச்சிட்டு நிக்கிறான், கொஞ்ச நேரம் இரு. கொஞ்ச நேரம் நில்லேண்டா. என்ன இப்ப பால் பொங்கிடும், அப்புறம் எல்லாரும் உள்ள போயிடலாம். என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பால் பொங்கி வரல? நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.